ஹலோ, வணக்கம். ரகசியத்தை ரகசியமாகவே மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் நாம் ஒரு சில இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம உறவினர்கள் யாராக இருந்தாலும் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு சில ரகசியத்தை நம்ம எங்கேயும் வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க நம்ம மேலே அந்த நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனசில் இருக்க அந்த சுமைகள்லாம் எடுத்து நம்மக்கிட்ட கொட்டிடுவாங்க. இவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு மனசுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், உங்கள்கிட்ட சொன்ன பிறகு தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ரகசியம் அவங்க சொல்லும்போது அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும், யாருக்கும் சொல்லவும் கூடாது. ஏன்னா அந்த நம்பிக்கை நம்ம வீணடிக்கக்கூடாது இல்லையா. அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அவநம்பிக்கையும் வரக்கூடாது. அந்த அம்மாக்கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க ரொம்ப நல்ல நம்மளுக்கு ஒரு மனசளவுக்கு தீர்வு கூட சொல்லுவாங்க, கூட நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்கன்னுவாங்க. அந்த ரகசியமே பாருங்கள், ஒரு மனைவி கணவன் இருக்காருன்னா கணவனுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சில ரகசியம்னு ஒன்று இருக்குதுங்க. அதே போல் மனைவிக்கு மட்டும்தான் கிட்ட சொல்ல முடியும் அப்படின்றத ஒரு சில ரகசியம் இருக்குது. அதே போலே பாருங்கள், நம்ம பையன், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க, பொண்ணு பையன் அப்படின்றது எல்லாத்தையுமே எல்லாமே நம்ம பொண்ணுங்கிட்டேயோ பையனுங்கிட்டேயோ சொல்லவும் முடியாது. ஒரு சிலது நம்ம மனசுக்குள்ளே தான் வச்சுருக்க முடியும். எதை கணவர்கிட்ட சொல்ல முடியுமோ அதை தான் கணவர்கிட்ட சொல்ல முடியும். எல்லாமே நம்ம கொட்டிடுவோம், எல்லாமே நான் ரொம்ப ஃப்ராங்காக இருப்பேன்னா ஒரு சிலது தான் அந்த கணவர்கிட்ட சொல்கிறதுல கூட பாருங்கள், ஒரு சில ரகசியத்தை சொல்லவே முடியாது அவங்களால. இப்போ அந்த பெண்ணோட அம்மா வீட்டு சைடு எதனா இருக்குது, எதனா மனசளவில் அவங்களுக்கு வருத்தம் இருக்குதுன்னா அதை கணவர்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படின்னும்போது அந்த ரகசியம் அவள் மனசுக்குள்ளவே தான் இருக்கும். ஏன்னா அவங்க அவளை நம்பி தான் ஒரு சில ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க பேரண்ட்டும் சரி, அவங்களோட அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, இது நம்ம வீட்டுது, இது நம்ம இதை பத்திரமா நம்மளுக்குள்ளே தான் வச்சுக்கணுமே தவிர இதனுடைய சீக்ரெட்ஸை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மேலே இருக்க நம்பிக்கை பாருங்கள், நம்ம எதையும் வெளியே சொல்லிக்காமல் இருக்கும்போது அந்த நம்பிக்கை ரொம்ப அதிகமாகும். அது நம்மளுக்குள்ளவே இருக்கும். அவங்க என்னமோ அந்த பாரத்தை நம்மக்கிட்ட இறக்கிட்டு போயிடுவாங்க. நாம் ரொம்ப அப்படியே ரொம்ப மனசுக்குள்ளேயே அந்த வெயிட்டை சுமந்து ஒரு சிலர் அதுவே அவங்களுக்கும் அது தலைவலியாகிடும். நீங்கள் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, அது போல் நம் ரகசியமே எங்களுக்கு வேண்டாங்க, சீக்ரெட்ஸே வேண்டாம், நான் கொஞ்சம் எல்லாமே ஃப்ரீயாக பேசிடுவேன், எனக்கு வேண்டாங்க அப்படின்னு ஒதுங்கிடலாம். உங்களால் ஒரு சிலதெல்லாம் வெளியே சொல்லிட முடியுன்ற ஒரு மனசு இருக்குதுன்னா, இல்லை நான் எல்லாமே டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பேன், அந்த ரகசியத்தை அந்த இடத்துல நான் விட்டு போயிடுவேங்க. அதுக்கடுத்து உங்களை போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம், நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க, என்னோடய வீட்டு ரகசியங்கள் நிறைய இருக்குது, சீக்ரெட்ஸு, அதெல்லாம் நான் எல்லாமே மனசில் போட்டோம்னா நான் எனக்கு தான் தலைவலி, அதனால் நான் அதை அந்தந்த இடத்துல விட்டு போயிடுவேன். ஆனால் அதை நான் யாருக்கிட்டையும் சொல்லிக்கவும் மாட்டேன். ஏன்னா நீங்கள் நம்பி தானே என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்வாங்க. அப்புறமா பாருங்கள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அந்த ரகசியத்தை ரொம்ப அந்யோன்யமாக நம்ம பழகிடுவோம், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், ரொம்ப அப்படியே அக்கா தங்கச்சிங்க போல், நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அது போல் நல்லா பழகிடுவோம். அப்புறமா அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த ஒரு சில ரகசியங்கள் நம்ம கூடவே இருக்கும், நம்ம வெளியவும் சொல்லிக்க மாட்டோன்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம வெளியே கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் அப்படின்றது. அப்புறமா பாருங்கள், அந்த பிரிவினைன்னு அவங்களுக்குள்ளே ஏதோ பார்த்தும் பார்க்காத மாதிரியெல்லாம் போயிடுவாங்க. ஒரு சில ஏதோ ஒரு மனக்கசப்பில் நம்ம அவங்கக்கிட்ட இந்த ரகசியம்லாம் சொல்லியிருக்கோமே, அதை அவங்க வெளியே சொல்லுவாங்களான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வரலாம் மனசுக்குள்ளே. ஆனால் நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த அம்மா நம்ம கூட பேசலைன்னா கூட அவங்க ரகசியத்தை எப்பவுமே காப்பாற்றுவாங்க. அவங்கக்கிட்ட அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்க அதை வெளியவே சொல்லிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரணும். அப்புறமா அவங்களே மனசளவில் சரி, நம்ம ஏதோ ஒரு சில மனக்கசப்புனால நம்ம பேசாமல் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு சிலது நம்ம இறக்கி விட்டால் தான் நம்மளுக்கு மனசே லேசாக இருக்குது அப்படின்றது அவங்களே நல்லா பேச வந்துடுவாங்க. அந்த ரகசியத்தை நம்ம காப்பாற்றணும். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வருதுன்னா அதை நாம் அந்த ரகசியத்தை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு உங்களால் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியாது, இல்லைங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாமே டப்புன்னு எல்லாமே சொல்லிவிடுவேன், நான் வெளியே எனக்கு வேணாங்க அந்த ரகசியம்னா அவங்க சொல்ல வரும்போதே சொல்லிவிடுங்க, எனக்கு வேண்டாங்க, நான் என்னால் வெளியே சொல்லிக்காமல் இருக்க முடியாது, நான் யார்கிட்டனா கொட்டிடுவேன், எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லிவிடுங்க. இல்லை உங்களால் காப்பாற்ற முடியுமா, உங்கள் மனசுக்குள்ளே காப்பாற்றிங்க, இல்லை அதை அப்படியே அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க போயிடுங்க. நம்ம மேலே இருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அந்த மேடம்கிட்ட சொன்னோம்னாவே என் மனசளவில் எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஆகிடும் அப்படின்றது அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை நம்ம மேலே இன்னும் அதிகமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம மேலேயும் வரும். அவங்க நல்ல நம்மளுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை நாம் போய் சொல்லலாம்
அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு மனசளவில் நாம் லேசாக்கிடுவோம். ஒரு உதவி செய்யலாம், உபத்திரவம் நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க நம்மளை நம்பி தானே சொல்கிறாங்க அந்த சீக்ரெட்ஸு. அப்படின்னும்போது அது நம்ம அந்த இடத்துல விட்டுட்டு, சரிம்மா ஏதோ உங்கள் ஃபேமிலியில் இப்படி இருக்குது அப்படின்ன போது நம்ம அதை இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை சொல்லணும். ஆனால் உபத்திரவம் சொல்லக்கூடாது. கரெக்ட் தானங்களே அது? அதனால் எப்பவுமே ரகசியத்தை ரகசியமாகவே காப்பாற்ற முடியும் என்றால், உங்களால் காப்பாற்ற முடியாதுன்னா எனக்கு வேண்டாங்க அந்த சீக்ரெட்ஸு. நான் வந்து கொஞ்சம் எல்லாமே ஃப்ரீ மைண்டடாக வெளியே சொல்லிவிடுவேன். யாருனா வெளியே சொல்லியிருப்பாங்க, ஐயோ அவங்கக்கிட்ட தானே சொன்னோம், அவங்க ஒருவேளை சொல்லிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேக மனசெல்லாம் வரும். அப்படி உங்களால் அந்த சீக்ரெட்ஸை காப்பாற்ற முடியலன்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க வரும்போதே. இல்லைப்பா என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்களோ, இல்லை பசங்க சொல்கிறாங்க, நம்ம உறவினர்கள், நம்ம நெருங்கிய உறவினர்கள், இப்போ நம்ம வழியில் இருக்கிற வாக்கிங் ஏரியா, இல்லை ஒரு மாதிரி இந்த ஜிம் இடம் அங்கெல்லாம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னால் கூட சொல்லிவிடுங்க. இது போல் வந்து என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுங்க, நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்லிவிடுவேன். இல்லை நான் நல்லா உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன் நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு ஏற்கனவே மனசில் இருக்கும். நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கல்ல, சரி விடுங்க சரியாயிடும், இப்படி பாருங்கள் இது போல் பண்ணிக்கலாம், உங்கள் மனசு இப்போ லேஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு அந்த சீக்ரெட்ஸை அந்த இடத்துல விட்டுட்டு நீங்களும் ஃப்ரீ ஆகிடுங்க. நீங்கள் அதை தலையில் சுமந்தீங்கன்னா அது ஒரு தலைவலி ஆகிடும். எல்லா ரகசியத்தையும் சொல்லி நம்ம வீட்டு ரகசியத்தையும் காப்பாற்றின்னு மனசில் அதாவது அவங்கவுங்க யாருன்னா சொல்கிறாங்களா, அவங்க மனசு தீர்வாகிறதுக்கு நம்மக்கிட்ட கொட்டுறாங்களா, ஓகே அப்படின்னு கேட்டுட்டு சரின்னு அதை அந்த இடத்துல விட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடலாம். ஆனால் நம்ம சீக்ரெட்ஸை எப்போவுமே சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி. கரெக்ட் தானுங்களே?